உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் ரொம்ப நீண்ட நாட்களா மாறாமல் அப்படியே இருக்குதா? எவ்வளோ ஜெபித்தாலும், எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது அப்படியே இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? இல்ல இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, நான் இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அப்படி அவர் திருப்பும்போது நமக்கு களிப்பும், மகிழ்ச்சியும் உண்டாகுமாம். இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய இன்றைக்கு சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு பிரியமானவர்களே, நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் இல்ல. ஆனா ஆண்டவர் உங்களை எந்த நிலைமைக்கு கொண்டு போகப் போகிறார். இதுதான் முக்கியம். நீங்க இன்னைக்கு அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை களிப்பாக மாற்றப் போகிறார். இன்னைக்கு நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆனந்த களிப்பாக மாற்றப் போகிறார். உங்கள் சிறையிருப்பு திருப்பப்படும்போது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இன்னைக்கு பவுலும், சீலாவும் சிறையிருப்புல இருக்கும்போது ஆண்டவர துதித்து பாடுனாங்க. கட்டுகள் கலண்டது, கதவு திறந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை சிறையிருப்பு இருக்கலாம். உங்கள வெளிய வரவிடாம, அதிலேயே அப்படி அமுக்கிக் கொண்டிருக்கலாம். மன அழுத்தத்துக்குள்ள நீங்க இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஒப்புக் கொடுக்கும்போது, உங்க நிலைமைய பார்த்து, ஐயோ! என் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்யப்போகிற மேன்மையான காரியங்கள, அத நெனச்சு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் கதவு திறக்கலன்னா என்ன? ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. இன்னும் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலன்னா என்ன? ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்ன்னு சொல்லுங்க. இன்னும் நான் ஒருவேளை அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் என்ன? கர்த்தர் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறார்ன்னு சொல்லுங்க. இப்படி நீங்க சொல்ல சொல்ல கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். உங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆகவே சோர்ந்து போகாமல் ஆண்டவர மட்டும் துதித்துக் கொண்டே இருப்பீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.